அளவுக்கு மீறிய நெருக்கம் மதிப்பை குறைக்கும். முதல் நாள் நீங்க ரொம்ப கிடைக்காதவரா இருந்தீங்கன்னா உங்க வேல்யூ அதிகம். ஆனா நீ எப்பவும் அவைலபிள், எப்பவும் ரெடி, எப்பவும் அட்ஜஸ்ட், ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு உன்னை சாதாரணமா எடுத்துக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது கஷ்டமான உண்மை. மனித மனசு அப்படித்தான். ரொம்ப ஈஸியா கிடைக்கிறத, ரொம்ப நெருக்கமா இருப்பத, ரொம்ப அதிகமா கவனம் தர்றத ஒரு நாள் சாதாரணமா எடுத்துக்கிறது. அதனால்தான் அளவு தேவை, தூரம் தேவை, மௌனம் தேவை. எப்படி பேலன்ஸ் பண்ணுவது? நீ முழுக்க மூடிக்கிட்டு வாழணும்னு இல்ல. ஆனா வென்னம் ஒன், எல்லாரிடமும் எல்லாம் ஷேர் பண்ணாதே. உன் திட்டங்களை அமைதியா பில்ட் பண்ணு. யாரை நம்பணும் என்று டைம் எடுத்து பாரு. உன் மன அமைதியை ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி வை. நினைவில் வை, சாஃப்டா இரு, ஆனா வீக்கா இருக்கும். எல்லாரிடமும் உன் பலவீனத்தை காட்டாதே. உண்மையான உலகம் கொஞ்சம் கடினம். நீ உன் கஷ்டங்களை எல்லாரிடமும் சொல்ல ஆரம்பிச்சா அனைவரும் உன்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க. சில பேர் மட்டும்தான் ஆதரிப்பாங்க. ஆனா சில பேர், அவர்கள் உன் பலவீனத்தை மனசுக்குள் நோட் பண்ணிக்குவாங்க. ஒரு நாள் வாக்குவாதம் வந்தா அதே விஷயத்தை உன்னுக்கு எதிரா பயன்படுத்துவாங்க. அதனால உன் வலியை எல்லாரிடமும் காட்டாதே. உன் காயங்களை எல்லாரிடமும் திறக்காதே. உன் மனதை டிசர்வ் பண்றவர்களுக்கு மட்டும் திற. நினைவில் வை, பாதுகாப்பான இதயம் புத்திசாலித்தனமான வாழ்க்கை. ரூல் 5. அதிகமாக கிடைக்காதே. நீ எப்போ பார்த்தாலும் அவைலபிள். கால் பண்ணினா உடனே பிக், மெசேஜ் அனுப்பினா உடனே ரிப்ளை, யாரு கேட்டாலும் உடனே ரெடி. முதல் சில நாட்கள் அவர்கள் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆனா காலம் போக போக அது எக்ஸ்பெக்டேஷன் ஆகும். பிறகு அது ஹேபிட் ஆகும். கடைசியில் அது வேல்யூ குறையும். மனித மனசு எளிதா கிடைக்கிறத அதிகமா மதிக்காது. அதனால உன் நேரத்துக்கு வேல்யூ கொடு. எல்லாருக்கும் உடனடி ஆக்சஸ் கொடுக்காதே. பிஸியா இருப்பது தவறில்ல. ரிமெம்பர், ரெஸ்பெக்ட் கேட்க வேண்டியதில்ல. நீ உன்னை மதிச்சா